கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 5:14, ரோமன்ஸ் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனவன். இதை கொஞ்சம் நம்ம இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடியதா. எப்படின்னா, முதல்ல மரணம் ஆதாம்லேருந்து மோசே வரைக்கும் இருந்துச்சு. இப்போ ஆதாம் என்ன, தேவனுடைய கற்பனையை டைரக்டாக மீறினார். ஏதாவது மோசே பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன இருந்தது? மரணம் இருந்தது. ஆதாமுக்கு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தர் டைரக்டாக சொன்னார், என்ன, நீ இதை சாப்பிட்ற நாளில் மறிக்கவே மறிப்பாயின்னு சொல்லி. ஆனால் ஆதாமின் மீறுதல் கொப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆட்கொண்டது மரணம். நம்ம எப்படி பார்க்குறோம்? ஆதியாகமம் 5வது அதிகாரம் முழுவதும் பார்க்குறோம். அது வம்ச வரலாறுல எப்படி ஒருத்தரும் மறித்தாங்க, ஒருத்தருக்கு பின்னா ஒருத்தர் மறித்தாங்கன்னு சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, மரணம் எல்லாரையும் ஆட்கொண்டது. ஆதாம் என்ன பண்ணார்? கர்த்தருடைய நேரடி மீறுதலை பண்ணவராக இருந்தார். அதனால அவர் மரணத்தை சந்திக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் அதற்கு பின்பாக வந்தவங்க ஆதாம் போல அவங்க கற்பனைகளை மீறலைனாலும் அவங்களும் பாவத்தில் இருந்ததுனால அவர்களும் என்ன பண்ணாங்க? அவங்களும் மறிச்சாங்க. அதுக்கு பின்பா என்ன சொல்றாரு? அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளம். அப்போ கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக இருக்கிறது யாரு? ஆதாம். ஆதாம் ஒரு மனுஷனாக வாழ்ந்தவனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறாரு. கிறிஸ்து மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு வழியாக இருக்கக்கூடியதாக. அதனால தான் 1 கொரிந்தியர் 15:22 சொல்லும்போது, ஆதாமில் எல்லாரும் மரித்து போகிறாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர் தள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் ரோமர் 5:21 பார்த்தோம் இல்லையா, எப்படி பாவம் என்ன கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. கிருபை இதை கொண்டு வந்தது, நமக்கு ஜீவனை கொண்டு வந்தது. அப்போ ஆதாமுடைய மீறுதல் என்னவாக வந்தது? ஆதாமுக்கு பாவத்தை கொண்டு வந்தது. அதன் மூலமாய் அது ஆதாமுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் மீதி பேரோட மீறுதல் இல்லைன்னா கூட அது ஆதாமின் மீறுதலுக்கொப்பாக இருக்கிறதுனால என்ன கொண்டு வந்தது? பாவம் செய்யாதவர்களையும், அதற்கு பின்பாக வந்தவங்க எல்லாருமே என்ன, அவர்கள் ஆதாமின் வம்சவழியில் வந்ததுனால அவர்களையும் பாவமும் சாபமும் அதன் மூலமாய் மரணமும் அவர்களை ஆட்கொண்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து எதுவாக இருக்காரு? அதுக்கு ஒரு அடையாளமாக. காரணம் என்ன? எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, பிறந்த மனுஷன் எல்லாருக்கும் ஒரு முறை மரிப்பதும் அவர்கள் பின்பு நியாயம் தீர்ப்பதும் நியமிக்கப்பட்டதே என்று சொல்ல, அந்த நியமனத்தின் கீழே எல்லாரும் பிறந்தவங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் இங்கே நமக்கு விளக்கி காட்டுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம இதை மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு 2 நதி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு நதி ஆதாமோட நதி, இன்னொரு கிறிஸ்துவோட நதி. ஒரு நதி என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த நதியில் தான் பிறக்கிறீங்க, நீங்கள் அந்த நதியில் தான் குளிக்கிறீங்க. அது என்ன? பாவத்தினால கரை படிந்த ஒரு நதி. அதில் நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு என்ன வருது? பாவம் வருகிறது. வேறு வழி இல்லாமல் நீங்கள் அதில் தான் பிறந்து வர்றீங்க. அதனால் பாவத்தில் தான் வர்றீங்க. நீங்கள் அந்த பாவத்தினால வரக்கூடிய மரணத்தில் தான் வர்றீங்க. ஆனால் இன்னொரு நதி எப்படின்னா, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய நதி. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நதி என்ன பண்ணுது? யாரெல்லாம் அதில் நீந்துறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன, அவங்களை சுத்தம் பண்ணக்கூடிய, அந்த அசுத்த பாவம் மரணம் என்பதிலிருந்து அவங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நதியாக ஓடுகிறது. அப்போ முதலாவது நதியில், இந்த ஆதாம் நதியில் பிறந்த எல்லாரையுமே 2வது நதியில் நீங்கள் குளித்து என்ன, உங்கள் பாவங்களை கழுவி நீங்கள் ஒரு பரிசுத்தமாகி இந்த மீட்பை பெற்று நீங்கள் அதன்படி வாழலாம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் இந்த இன்வைட்டு, இந்த காரியம் என்ன, எல்லாருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு போவது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, ஆதாம் மூலமாக வரக்கூடியது என்ன பண்ணுது?
நமக்கு பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஆனால் ஆதாம் யாரு? பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமாக மாறியது. அப்போ நம்ம இதில் ரொம்ப அழகாக நம்ம தெரிஞ்சு கொள்வது என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு எப்படி தேவன் முன்பாக நம்ம இருக்க தகுதி உள்ளவங்களாக மாற்றுகிறது. அப்போ நம்ம ஆதாமனுடைய வம்சாவளியிலிருந்து கிறிஸ்துவனுடைய வம்சாவளியில் உள்ள ஜீவனுக்குள்ள வர நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ ஆதாம் வழியாக பிறந்த நாங்கள் எல்லோரும் பாவத்தினாலும் ஆண்டவரே அந்த பாவத்தின் மூலமாய் வரக்கூடிய மரணம் ஆட்கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த ஜீவ நதியில் நாங்கள் குளிக்கும்போது நாங்கள் மரணத்திலிருந்து விடுபட்டு ஒரு நித்திய ஜீவனை பெறக்கூடிய ஒரு மகா பெரிய கிருபை. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.